ஃபேமிலியோடு வந்து மலேசியாவுக்கு ஃபேமிலியோடு சந்தோஷமாக இருக்கலான்னு வந்தேன். நேற்று ஒரு துக்க செய்தி வந்துச்சு. நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஃபாரினில் வந்து வேலை பார்க்கும்போது தவறி இறந்துட்டாங்க. ஸோ இந்த செய்தி கேட்டோன்னே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே குடும்பத்தை விட்டுட்டு தான் வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறோம். நம்ம திருப்பி வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம குடும்பம் வந்து அங்கே இருக்குது. நம்ம இங்கே வேலை பார்க்குறோம். நம்ம வந்துட்டு நம்ம உயிர் போய் நம்ம உடல் மட்டும் ஊருக்கு போகும்போது அது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு இது. காப்பே ரணசிங்க படத்தில் வந்து பார்த்துருப்போம். விஜய் சேதுபதி படம் அந்த மாதிரி தான். இந்த செய்தி கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மனசே சரியில்ல. ஒரு 2 நாளா நல்லபடியாக அடக்கம் பண்ணி குறிப்பாக வந்து என்னுடைய நண்பன் நாங்கள்லாம் வந்து சிறு வயசில் ஒன்றா தான் படித்தோம். எனக்கு அவனுக்கும் ஒரு வயசு தான். ஒரு ஊருக்காரவங்க தான். இன்றைக்கி இறந்துட்டா அப்படின்னு செய்தி கேட்கும்போது என்னால் வந்து அதை அதை எப்படி ஏற்றுக்கிறதுனே தெரியல. திருமணமானி ஒரு குழந்தை இருக்குது, பெண் குழந்தை. வேலை பார்க்குற இடத்துல எங்கே போனாலும் சேஃபாக இருங்க. ரொம்ப கவனமாக இருங்க. இன்சூரன்ஸ் தயவுசெய்து போட்டு வச்சுக்கோங்க. இன்கேஸ் இது மாதிரி ஏதாவது நடந்தால் அட்லீஸ்ட் நம்மளை யாரும் ஈடுகட்ட முடியாது. அந்த பணம் வந்து அவங்க குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கோ, ஃப்யூச்சரில் பிஸ்னஸ் பண்ணுறக்கோ, இல்லை கல்யாணத்துக்கோ எதுக்கோ செலவாகும். ஏன்னா என் நண்பன் வந்து இறைவன் அடி சேர்ந்துட்டான். ஸோ அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும். எங்கே இருந்தாலும் சரி, எந்த வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி, சொந்த ஊரில் இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக இருங்க. சேஃபாக வேலை பாருங்கள். முடியலைன்னா ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலை பாருங்கள். சேஃபாக இருங்க. அதான் என்னால் சொல்ல முடிஞ்சது. பாய்.